அன்பானவர்களே, தொடர்ந்து உங்களோடு தொடர்பு கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியிலும் முக்கியமான காரியம் ஒன்றை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். கவனமாய் படியுங்கள், கேளுங்கள். நம்முடைய வாழ்வில் சமாதான குறைவு, சுகமில்லாமை, விடுதலையற்ற நிலை, ஆசீர்வாதமற்ற வாழ்க்கைக்கு நாம் பல காரியங்களை நினைக்கிறோம். பணக்கார குடும்பத்தில் நான் பிறந்திருந்தால் என் வாழ்வு நன்றாக இருந்திருக்கும் என சிலர் நினைக்கின்றனர். நான் நன்கு படித்திருந்தால் நல்லபடி வாழ்க்கை அமைந்திருக்கும் என பலர் நினைக்கின்றனர். வேறு நாட்டில் பிறந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என நினைக்கின்றனர். பெற்றோர் சரியில்லை, அதனால் நான் இப்படி இருக்கிறேன் என்று கூறுபவர்கள் உண்டு. நல்ல கணவன் அமையவில்லை, நல்ல மனைவி அமையவில்லை, நல்ல பிள்ளைகள் அமையவில்லை, ஆதலால் என் நிலைமை இப்படியாகிவிட்டது என்று புலம்புகிறவர்கள் உண்டு. இதில் பல உண்மையான காரியங்களாக இருந்தாலும் உண்மையான பிரச்சனைக்கு காரணம் பாவம்தான். கடவுள் படைத்த மிருகங்கள், பறவைகள், மற்ற ஜீவ ஜந்துக்கள் பூமியில் வாழ்கின்றன. அவைகளுக்கு கவலை என்பது கிடையாது. நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது, பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணை எப்படி கிடைக்கும், இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. ஏனெனில் இவைகளையெல்லாம் படைத்த கடவுள் அவைகளை அனுதினமும் பிழைப்பூட்டுகிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று ஆண்டவராகிய இயேசு கூறினார். மத்தேயு 6:26. அவர் மனுஷ அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தபோது இப்படியாக கூறினார். ஆக எல்லோரையும் பிழைப்பூட்டுகிற தேவன் அவரே. மற்ற எல்லாவற்றையும் விட மனுஷர்கள் விசேஷித்தவர்கள். ஆனால் அவர்களுக்குத்தான் விபரம் தெரிந்த நாள் முதல் சாகும் வரை கவலை. இப்படி கவலையோடையே வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்காகவா தேவன் மனுஷனை படைத்தார்? இல்லை. பின் இந்த நிலை வருவதற்கு காரணம் என்ன? பாவம்தான். உலகில் நடைபெறும் பல காரியங்களில் பலரும் தங்களை அறியாமலேயே பாவம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறதை கேட்கிறோம். ஒருவன் ஒரு மாட்டை அடிக்கும் பொழுது, பாவம், வாயில்லா ஜீவனை அடிக்காதே என்று கூறுவார்கள். கழுதையின் மேல் அல்லது குதிரையின் மேல் அதிக பாரத்தை ஏற்றி செல்லும் பொழுது, பாவம், அதிகமாக சுமையை ஏற்றாதே என்பார்கள். பலர் ஒரு பூச்சியை, எறும்பை கூட கொல்ல மாட்டார்கள். அது பாவம் என்று கூறுவார்கள். தாய் மரித்த பின் சித்தியால் சிறு பிள்ளைகள் கொடுமைப்படுத்தப்படும் பொழுது, தாயில்லா பிள்ளையை மனசாட்சியே இல்லாமல் கொடுமைப்படுத்துகிறாளே, இந்த பாவம் அவளை சும்மா விடாது என்று கூறுவார்கள். ஆக பாவம் என்று ஒன்று இருக்கிறது. பாவம் செய்தால் அதற்கேற்ற பலன் ஒரு நாளிலே திரும்பும் என்பதை பலரும் அறிந்திருக்கிறார்கள். ஆரம்ப நாட்களில் செய்து விடுவார்கள். பின்பு காரியம் அவர்கள் மனதில் வேதனையை கொடுப்பதால் பலர் பாவம் தீர்க்க பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வந்து தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். பலர் அன்னதானம் செய்கின்றனர். பலர் அனாதை பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிறார்கள். இவைகள் இல்லாமல் நல்மனதோடே இப்படி செய்பவர்களும் உண்டு. ஆக தங்களை அறியாமலேயே பாவம் செய்ததற்கு தண்டனை உண்டு என்பதை நம்புகின்றனர். சிலர் மரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தும் மரிக்காமல் பல நாட்கள் படுக்கையில் இருக்கும் பொழுது, இவன் செய்த பாவம் சாவு கூட சீக்கிரம் வராமல் வேதனைப்படுகிறான் என்று கூறுவார்கள். சிலர் பாவம் போக்க கடவுளுக்கு எதையாவது செலுத்தினால் பாவம் போய்விடும் என்று நினைத்து அதன்படி செய்கிறார்கள். ஆனால் பாவம் செய்யக்கூடிய தன்மைகள் உள்ளத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன தீர்மானம் எடுத்தாலும் அதை மீண்டும் மீண்டும் செய்து விடுகிறார்கள். சிலர் சொல்லுவார்கள், நான் பொய் சொல்லவில்லை, திருடவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று கூறுபவர்களும் உண்டு. ஆனால் அப்படிப்பட்டவர்களும் பாவம் செய்கிறார்கள். ஆனால் தாங்கள் செய்வது பாவம் என்பதை அவர்கள் அறியவில்லை. அப்படியானால் பாவம் என்பதுதான் என்ன? நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல,
எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று வேதம் கூறுகிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். எதை நாம் செய்யக்கூடாது என்று நினைத்து அதை மீண்டும் மீண்டும் செய்கிறோமோ அது பாவம். வெளிப்படையான காரியங்களில் சிகரெட், குடி, விபச்சாரம் போன்ற காரியங்களினாலும், உள்ளான காரியங்களில் கோபம், எரிச்சல், இச்சை, வைராக்கியம், இப்படிப்பட்ட பல காரியங்களும் உண்டு. ஆண்டவர் இயேசு கூறினார், மனுஷருக்குள்ளிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். மார்க் 7ஆம் அதிகாரம் 20 வசனம் முதல் 23 வசனம் வரை. உள்ளத்திற்குள்ளேயே இது உள்ளது, பிறக்கும் பொழுதே உள்ளது. 1 வயது பிள்ளைகளிடமிருந்து கொஞ்ச நேரம் விளையாட மற்றொரு பிள்ளையிடம் போன் கொடுக்க சொல்லுங்கள், கொடுக்காது. தூக்கி எறியும், அடம் பிடிக்கும். இப்படி செய்ய வேண்டும் என்று தாய் தகப்பனோ மற்றவர்களோ சொல்லிக் கொடுக்கவில்லையே. பின் எப்படி இப்படி நடக்கிறது? காரணம் அதற்குள் உள்ள பாவ சுவாபமே. அப்படியானால் மனிதனை படைக்கும் பொழுது கடவுள் அவன் பாவம் செய்யும்படி படைத்து விட்டாரோ என்ற எண்ணம் நமக்கு வரலாம். கடவுள் என்பவர் பாவம் அறியாதவர், பரிசுத்தர். வெளிச்சமும் இருளும் எப்படி ஒன்று சேர முடியாதோ அதுபோல கடவுளும் பாவமும் சேர்ந்திருக்க முடியாது. கோயிலுக்கு போகிறோம், ஏன் குளித்துவிட்டு போகிறோம்? கடவுள் இருக்கிற இடத்திற்கு சுத்தமாக போக வேண்டும் என்ற நினைவு நம்மை அறியாமலேயே நமக்குள் இருக்கிறது. கடவுள் பாவத்தை உண்டாக்கவில்லை. பாவத்துடன் கடவுளிடம் செல்ல முடியாது என்ற நினைவு நமக்கு இருக்கிறது. நாம் நமது சரீரத்தில் துவைத்த உடுப்பை போடுகிறோம், அழுக்காகி விட்டது. அந்த அழுக்கு துணியை துவைத்த சுத்தப்படுத்தப்பட்ட துணியோடு கூட யாரும் வைக்க மாட்டார்கள். ஏன்? அழுக்கை துவைத்த துணியோடு வைக்க மனது வராது. அப்படி இருக்க பரிசுத்தமான தேவனிடம் அழுக்கான பாவமான மனிதன் எப்படி போக முடியும்? அழுக்கு துணியை துவைத்து பின் நல்ல துணிகளோடு பீரோவில் மடித்து அடுக்கி வைப்போம். அப்படி இருக்க வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்து வாழும் மனிதன் மரித்த பின் கடவுள் இருக்கிற இடம் எப்படி செல்ல முடியும்? முடியாதே. பாவம் நீக்கப்பட்டுவிட்டால், பாவ மன்னிப்பு கிடைத்துவிட்டால் செல்ல முடியும். பாவ மன்னிப்பு நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பாவத்தை ஜெயிப்பதற்குரிய வல்லமையையும் கொடுப்பார். அப்படியானால் பாவம் எப்படி வந்தது என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கும்? பாவத்தை எதிர்த்து எப்படி வாழ முடியும் என்ற எண்ணமும் உங்களுக்கு வரலாம். அதை குறித்து தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு கூறுகிறேன். உங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன்.